இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 98405551. அறுபடை வீடுகள்ல முதல் வீடு சார் திருப்பரங்குன்றம், முருகனுக்கான முதல் வீடு சார். அதை எப்படி சார் சிக்கந்தர் மலையா மாத்திடுவாங்க? அது எப்படி மாத்த முடியும்? வரலாறு எப்படி மாத்த முடியும்? அது எப்படி பிஜேபி நீங்க உள்ள வந்ததுதான் பிரச்சனையே. பிஜேபி உள்ள வந்ததுதான் பிரச்சனை. வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழர்களுடைய முதல் கடவுள் ஒரு விளக்கேத்துறதுக்கு நமக்கு அருகதை இல்ல, வக்கு இல்ல. இது தமிழ்நாடு சார். தமிழ்நாடுனா என்ன சார்? இந்துக்கள் இழிச்சவனா இருக்கிறதா? தமிழ்நாடுனா என்ன சார்? இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்கள் நடத்தப்படுறதா? தமிழ்நாடுனா என்ன சார்? தமிழ்நாடுனா என்ன சார்? தமிழ்நாடுனா என்ன சார்? தமிழ் பொக்கிஷங்களை அழிக்கிறது, தமிழ் சான்றோர்களை கேவலமா பேசுறது. இல்ல நான் என்ன கேக்குறேன், இதுதான் தமிழ்நாடா? அயோத்தி மாதிரி நாங்க வந்து திருப்பரங்குன்றத்தை மாத்துவோம். இங்க இருக்கிற தமிழர்களுக்கு எல்லாம் சொர்ண கிடையாது, சோத்துல உப்பு போட்டு திங்கல. இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்கள் எல்லாம் யார் சொன்னது? இரண்டாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? யார் சொன்னதுங்க? அந்த வார்த்தைக்கு என்ன? இந்துக்களை யார் இரண்டாம் தர குடிமக்களா பார்த்தது? இப்போ நீங்க ஏன் சார் என்னமோ புதுசா உங்களுக்கு இரண்டாம் தர குடிமக்கள்னா என்னன்னு தெரியுமா? நீதிமன்றம் சொல்லி ஒரு ஆணையை நிறைவேற்ற சொல்லி 48 மணி நேரம் நீதிமன்றம் உங்களிடம் போராடிய பிறகும் கூட அந்த ஆணையை நீங்க நிறைவேற்றல. நீதிமன்றத்தை கேலி கூத்தாக்குறீங்க. ஆர்டர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அப்பீல் போகணும். ஒரு நீதி அரசர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்த நீங்கெல்லாம் நீதிமன்றத்தை பத்தி பேசலாமா? இங்க இந்து முன்னணி அமைப்போ RSS சார்ந்தவர்களோ மேலே ஏறினால் தர்காவை சீண்டுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு அரசியல் இருக்கு. அது அந்த மாதிரி ஒரு திட்டத்தோட தான் அவங்க திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி வராங்க. அங்க தீபத்துள்ள தீபம் அப்படின்னு எந்த அறிவு கட்டம் சொல்றான்? அரசாங்கத்துக்கு தகவல் வந்திருக்கு சார். இப்ப நான் கேக்குறது, அதனால தான் மதுரையில 5 லட்சம் பேர் கூடணுமே, எங்களை விட அமைதியா எவனால இங்க மாநாடு நடத்த முடியும்? தமிழ்நாட்டுல இந்துக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இந்துக்களுக்கு எந்த உரிமையும் யாராலும் பறிக்க முடியாது. சரிங்களா? இங்க இந்துக்கள் சுதந்திரமா இருக்காங்க. காலையில எழுந்திரிச்சா போயிட்டா எல்லா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய், பிள்ளையார் கோயில்ல இருந்து முருகர் கோயில்ல இருந்து எல்லாம் போய் வணங்கிட்டு தான் இருக்காங்க. பெருமாள் கோயில் வரைக்கும் எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை வந்துருச்சு? இப்ப எந்த கோயிலுக்கு பிரச்சனை வந்துருச்சு? எந்த வழிபாட்டு உரிமையை யார் தடுத்தது? எங்க தடுத்தாங்க? மெட்ராஸ்ல டி நகர்ல ஏசி ரூம்ல வெட்டியா உட்கார்ந்தா அப்படிதான் தெரியும். 52 கிராம சபையில தீர்மானம் போட்டிருக்கு. தெரியுமா மாதேஷ்க்கு? தெரியுமா சார்? திருப்பரங்குன்றம் தெரியுமா தெரியாதா? சொல்றேன் சார். அந்த தெரியுமா தெரியாதா? 52 கிராம சபையில திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்திய தீரணும்னு சொல்லி கிராம சபையில தீர்மானம் போட்டிருக்காங்க. 52 கிராமத்துல. தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவேன்னு உங்க மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அங்க மேல இருக்கிற தர்காவை தூக்குங்கன்னு சொல்றாரு. சிக்கந்தர் தர்காவை தூக்குங்க அப்படின்னு திரு எச் ராஜா சொல்ற. மாத்துங்க, இடம் மாற்றம் பண்ணுங்க அப்படின்றாரு. ஏன் அது அங்க இருந்து உங்களுக்கு என்ன? அதுதான் பிரச்சனையா? தர்கா அங்க இருக்கிறது தான் பிரச்சனை. ஆக்சுவலா திமுகவுக்கு இதுல நோக்கமே தவறான நோக்கம். அவங்க இப்ப தர்கா தான் சமணர் படுகைன்னு சொல்றதுக்கு தான் இங்க வராங்க. அது என்ன சார் திமுக சொல்ல போகுது? அப்பதான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வரும். இதை அயோத்தியா மாற்ற நினைக்குது நீங்க சொல்றீங்கன்னா, இதை அப்படி மாற்ற நினைப்பது திமுக. இல்லைன்னா இந்த ஆர்குமெண்ட்டை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை மாதேஷ். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அயோத்தின்னா நீங்க மசூதியை இடிச்ச வரலாறு எல்லாம் இருக்குல்ல? அது மசூதியே இல்ல, தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், மசூதி இடிச்சதா இல்லையா? வரலாறு அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா? இல்ல. அப்படி ஒரு கலவர பூமியா மாத்தினதா இல்லையா? பிஜேபி பண்ணிச்சா இல்லையா? இல்ல. அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் இந்த வேலையை பண்ணாங்களா இல்லையா? இல்ல இல்ல பண்ணாங்க சார். அங்க இருந்த ராமர் கோயில் இடிச்சாங்களா இல்லையா? சார், நான் வந்து மசூதியை இடிச்ச வரலாறு நான் சொல்றேன். ராமர் கோயில் இடிச்ச வரலாறு நான் சொல்றேன். ஏன் அது வரலாறு இல்லையா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் ஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திருப்பரங்குன்றம் விவகாரம் தமிழ்நாட்டை இன்னும் அணையா நெருப்பை போல பாஜக அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. 2026 தேர்தலுக்கு திருப்பரங்குன்றம் தான் உங்களுக்கு அரசியலா என்ன? திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியருக்கு பலியிடுதல் பழக்கமே இல்லாத போது ஆட்டை தூக்கி
தோல் மேலே போட்டுக்கிட்டு நான் அங்கே தான் போய் பலியிடுவேன்னு சொன்னவங்கள பார்த்து அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கல. அங்கே போய் மேலே போய் நான் வந்து மாட்டுக்கறி பிரியாணி பார்சல் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டேன்னு சொன்ன நவாஸ்கனியே கேட்கல. நவாஸ்கனி சாப்பிட்டாரா என்ன? நவாஸ்கனி அந்த ஃபோட்டோவை போடலன்னு இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் யார் ட்விட்டரில் அந்த ஃபோட்டோ இருந்தது? அதாங்க என்னதாங்க உங்களுக்குலாம் பிரச்சனை? ஒரு நடந்த ஒரு உண்மை அப்படியே லைவ்ல அப்படியே மாத்துறீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? சரி, அந்த சீக்வென்ஸ்க்கு ஒவ்வொரு படிநிலையா நம்ம சொல்றேன், இது பேசி எங்க முடிச்சாச்சு. ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன். எங்க இதெல்லாம் தான் ஆரம்பிக்குது. யாராவது இங்க இருந்து இந்த சைட்ல இருந்து யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, அது வந்து திருப்பரங்குன்றம். ஆமா, ஆயிரம் வருஷமா அது பேர் திருப்பரங்குன்றம் தான். ஆமா. திருமுருகாற்று படையிலிருந்து நக்கீரர் பாடல இருந்து எல்லா இடத்துலயும் திருப்பரங்குன்றம் தான். திருப்பரங்குன்றம் மலையாவே இருக்கும்போதே சிக்கந்தர் பாதுஷாவுடைய தர்காவும் இருக்கு. ஆமாதானே? கேளுங்க கொஞ்சம், நான் சொல்றது நீங்க கொஞ்சம் வேலை கேளுங்க சார். கொடுத்தாதான் அறிவு வளரும். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், ஆயிரம் வருஷமா சிக்கந்தர் பிறந்துட்டாரா? இல்ல சார், ஏங்க திருமுருகாற்று படை எழுதும் போது சிக்கந்தர் பிறந்துட்டாரா? ஏங்க திருமுருகாற்று, நான் சொல்லிடுறேன். இத பாருங்க, நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், திருமுருகாற்று படையிலன்னு சொல்லிட்டு இருக்கேன். சிக்கந்தர் திருமுருகாற்று படை ஏற்றும் போது சிக்கந்தர் பிறந்துட்டாரா? நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த கேள்விக்கு உள்வாங்குங்க சார். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருமுருகாற்று படை ஏற்றப்படும் போது சிக்கந்தர் பிறந்தாரா இல்லையா? சேசாரனோ? நான் திருப்பரங்குன்றம் அறுபடை வீடு முதல் வீடுன்னு நானும் சொல்லிட்டேன். இல்லையா? அதுதான் உண்மை, அதுதான் வரலாறு. ஆமாவா இல்லையா? இத்தனை காலமா திருப்பரங்குன்றம் மலைக்குள்ள சாவுறீங்க. நான் சொல்றேன் இருங்க சார். ஏன் பயந்து சாவுறீங்க? சிக்கந்தருக்கு என்ன வயசு? ஏன் அதை வரலாறா சொன்னா கூட என்ன கழுத்துல கத்தி வச்சிருவாங்களா? எனக்கு புரியல. நான் என்ன கேட்குறேன், திருமுருகாற்றுப்படையில் திருப்பரங்குன்றம்னு மலை இருக்கு, அதுக்கு ஏன் சார் அந்த பேர்? அதுல சிக்கந்தர் மலை இருக்கு. எங்க திருமுருகாற்றுப்படையில் எழுதிருக்காங்களா மேல சிக்கந்தர் மலை இருக்குன்னு? சிக்கந்தர் தர்கா என்ன திடீர்னு முளைச்சிருச்சா? நீண்ட காலமா இருக்கிற ஒண்ணுதானங்க. இது திருமுருகாற்று இல்லாமல் இருக்கிற ஒண்ணுதானே. திருமுருகாற்றுப்படை ஏற்றப்படும் போதே சிக்கந்தர் இருந்தாரா? நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? திருமுருகாற்றுப்படையை பத்தி பேசிட்டு இருக்கேன். சார், நான் சிக்கந்தர் மேல இன்னைக்கு வாங்க சார், இன்னைக்கு சப்ஜெக்ட் நான் திருமுருகாற்றுப்படையை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன சிக்கந்தர் மலை இருக்குன்னு ஆரம்பிக்கிறீங்க? எப்படி சார் இப்பெல்லாம் மனசாட்சி எல்லாம் போயிட்டீங்க? நீங்க மசூதி இந்த இடத்துல ராமர் இருந்தது, ராமர் கோயில் இருந்துச்சுன்னு சொன்னவங்க அப்புறம் மசூதியை போய் இடிச்ச வரலாறு உடையவங்க பிஜேபி. இஸ்லாமியர் ஒருத்தர் உள்ள போய் ஆய்வு பண்ணி இங்க கோவில் இடிச்சுதான் மசூதி கட்டினாங்கன்னு கொடுத்தாரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தது. ஒன்னும் தெரியாது. இங்க உட்காந்து முரசொலியில வந்ததெல்லாம் வந்து கேள்வியை கேட்க வேண்டியது என்னங்க உங்களுக்கு? நான் நேரடியா என்னங்க நான் நேரடியா கேட்கிறேன். எப்படி நீங்க சொல்லுவீங்க திருமுருகாற்று படை? நான் பொறுமையா நிதானமா ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இன்னைக்கு வந்தேன். நான் திருமுருகாற்று படையில திருப்பரங்குன்றம் மலைக்கு ஏன் சார் பேர் வந்ததுன்னு உங்களுக்கு சொல்றேன். சிக்கந்தர் மலைங்கிறீங்க. நான் சிக்கந்தர் மலைன்னு சொல்லலையே. தர்கா சிக்கந்தர் தர்கா இருக்குது. திருமுருகாற்று படையில இருக்கிற திருமுருகாற்று படையில சிக்கந்தர் தர்கா இருக்குதா? நான் திருமுருகாற்று படையில தானே வரேன். நான் திருப்பரங்குன்றம் மலைக்கு வரேன். நீங்க திருமுருகாற்று படைக்கெல்லாம் போவாதீங்க. இங்க வாங்க, நீங்க இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு இருக்கா இல்லையா சிக்கந்தர் தர்கா? அங்க இருக்கா இல்லையா? திருமுருகாற்று நான் கேக்குற கேள்வி நீங்க திருமுருகாற்று சார், நீங்க திருமுருகாற்று படைக்கு தனியா நம்ம பேசலாம். திருமுருகாற்று படைக்கு நான் போக கூடாதுன்னா நான் அப்படியே மைக்கை கட்டி வச்சுட்டு எஞ்சி போயிடுறேன். ஏன்னா திருமுருகாற்று படையை பத்தி பேசாம திருப்பரங்குன்றத்தை பேச முடியாது. அப்ப திருப்பரங்குன்றத்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அறுபடை வீடுகள் எங்க சொல்லப்படுது? திருமுருகாற்று படையில. முதல் படை வீடுன்னு எங்க சொல்லப்படுது? திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடுன்னு சொல்றது எங்க? திருமுருகாற்று படையில. நான் ஒரு வரி சொல்ல வந்தேன். அவ்வளவு வைத்தறிச்சல் என்ன உங்களுக்கு? வைத்தறிச்சல் எல்லாம் கிடையாது. திருப்பரங்குன்றம் ஏன் சார் பேரு? அந்த மலையே பரம்பொருளே குன்றமாக மலையாக அங்கு அமைந்திருக்கிறது. இதுதான் திருப்பரங்குன்றம். ஆமா, பரம்பொருள் அங்கு மலையாக அமர்ந்திருக்கிறது. அந்த மலையே பரம்பொருள் தான். இதான் திருப்பரங்குன்றம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். இதை சொல்ல வர்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கல. ஒன்று, இப்போ நவாஸ்கனி போய் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டு ட்விட்டரில் ஃபோட்டோ போட்டார் மதேஷ், நீங்கள் பார்த்தீங்க. அதுதான் பிரச்சனைக்கு ஆரம்பம். ஒன்று, திருப்பரங்குன்றம்னு நம்மலாம் வாய் நிறையா சொல்கிற அந்த மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் கூடி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். சிக்கந்தர் மலைன்னு ஒரு மிகப்பெரிய பேனரை வச்சுட்டு நின்று கோஷம் போட்டாங்க. இதெல்லாம் தான் பிரச்சனைக்கான ஆரம்பம். ஆனா அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு எடுபடாமல் போய்விட்டது. இன்னொன்னு, திருப்பரங்குன்றம் மலைனா முருகனுக்கான மலைன்றது தான் வரலாறு. தமிழக மக்கள் அப்படிதான் சொல்ல போறாங்க. அது மாறவே மாறாது. ஒருவேளை பாஜக உள்ள வராமல் இருந்திருந்தால் அபிஷியல் ரெக்கார்ட்ல கூட சிக்கந்தர் மலைன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நடக்காது சார். நடக்கவும் நடக்காது. வரலாறு சார். அறுபடை வீடுகள்ல முதல் வீடு சார் திருப்பரங்குன்றம், முருகனுக்கான முதல் வீடு சார். அதை எப்படி சார் சிக்கந்தர் மலையா மாத்திடுவாங்க? அது எப்படி மாத்த முடியும்? வரலாறு எப்படி மாத்த முடியும்? மாதேஷ், அது எப்படி பிஜேபி உள்ள வந்ததுதான் பிரச்சனையே. பிஜேபி உள்ள வந்ததுதான் பிரச்சனை. வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா யோசிச்சு பாருங்க.
முதல் படை வீடு முருகனுடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையா மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ உங்களுக்கு டோன் வந்துச்சு பார்த்தீங்களா, கோவம். அந்த கோவம் தான் மதிஷ் எங்களுக்கு. மாத்தவே மாட்டாங்க. மாத்தாத ஒண்ணுத்துக்கு நீங்க அரசியல் பண்ணுங்கறீங்க உள்ள பூந்துன்னு. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேலை அங்க? இப்ப வரேன் பாருங்க. ஒருவேளை மாத்துறாங்க அப்படின்னா கோவப்படுறது நியாயமா? நியாயம் நியாயம். ஆனா அப்படி ஒண்ணு நடக்காது, நடத்தவும் முடியாது. கொஞ்சம் அறிவுக்கு வேலை. இது தமிழ்நாடு சார், இது தமிழ்நாடு சார். இந்த கேவலமான டயலாக் தூக்கி நீங்க போடுங்க. ஏங்க, நம்ம தமிழர்களுடைய முதல் கடவுள் ஒரு விளக்கேத்துறதுக்கு நமக்கு அருகதை இல்ல, வக்கு இல்ல. இது தமிழ்நாடு சார். தமிழ்நாடுனா என்ன சார்? இந்துக்கள் இழிச்சவனா இருக்கிறதா? தமிழ்நாடுனா என்ன சார்? இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்கள் நடத்தப்படுறதா? தமிழ்நாடுனா என்ன சார்? தமிழ்நாடுனா என்ன சார்? தமிழ்நாடுனா என்ன சார்? தமிழ் பொக்கிஷங்களை அழிக்கிறது, தமிழ் சான்றோர்களை கேவலமா பேசுறது. இல்ல நான் என்ன கேக்குறேன், இதுதான் தமிழ்நாடா? இதுதான் தமிழ்நாடா? இதுதான் தமிழ்நாடா? கேட்ட கேள்விக்கு பதில் சார். இந்துக்கள் ஒட்டுமொத்தமா நீங்க வந்து மாதேஷ் இங்க பாருங்க, ஒண்ணு இந்துக்களுக்கான இது கிடையாது. இங்க பாருங்க, கோபப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டுட்டு சவுண்ட குறைங்களா நீங்க பேசாதீங்க. அதுக்கு கேள்வி ஒழுங்கா கேளுங்க சார். இந்துக்கள் யார் எங்களை இளிச்சவாயங்களா பாக்குறாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இளிச்சவாயங்க தாங்க. யாரும் பார்க்கல. இரிட்டேட் பண்ற மாதிரி தூண்டி விடுறீங்க, நீங்க வன்மத்தை கொண்டு போய் கொட்றீங்க அந்த மக்கள் கிட்ட. இரிட்டேட் பண்ற மாதிரி கேள்வி கேட்டு இடியாட்டிக் क्वेश्चंसலாம் கேட்டா நான் இந்துங்க, நான் இந்துங்க. நீங்க இந்துவா இல்ல வந்து இதுவான்லாம் நான் கேட்கல. நீங்க கிறிஸ்தவரா கூட இருங்க, இஸ்லாமியரா கூட இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் சொல்றது நீங்க ஆன்டி ஹிந்துவான்றது மட்டும் தான் கேள்வி. என்ன ஆன்டி ஹிந்து? புரியுதா? அது என்ன ஆன்டி ஹிந்து? ஆன்டி ஹிந்துனா என்னன்னா மதேஷ், இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு மலை சிக்கந்தர் மலைன்னு அறிவித்து போராட்டம் நடத்துறாங்கன்னு நான் சொன்னதுக்கு பிறகும் கூட இஸ்லாமியர்கள் பண்ணது அந்த போராட்டம் வெளியில தெரியலீங்க, வெளி உலகத்துக்கே தெரியல. நீங்க எப்ப உள்ள போனீங்களா அதுக்கு பிறகுதாங்க இது பிரச்சனையா தெரியுது. பிஜேபி நாங்க உள்ள போலன்னா இந்நேரம் சிக்கந்தர் மலை போவே தேவையில்ல. அது என்னைக்கும் திருப்பரங்குன்றம் மலை தான். அதுகிட்ட போயிட்டு ஏன் அதை சிக்கந்தர் மலையா மாத்திடுவாங்க, தர்காவை தூக்கி வெளியே போடுங்கன்னு எச்ராஜா பேசுறது இதெல்லாம் எதுக்கு? என்ன அரசியல் விதத்துல பேசுறீங்களா மதேஷ்? இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறேன் சார்? அப்படி ஒண்ணு நடக்காது சார், நடத்தவும் முடியாது சார். திருப்பரங்குன்றம்னா முருகன் மட்டும்தான் சார், முருகன் மட்டும்தான். மதேஷ் நடந்துரும் நான் பயமுறுத்தல. நீங்க பயமுறுத்துறீங்க, தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குறீங்க. கொஞ்சம் நான் சொல்றதை கேட்டு தொலைங்க. நடந்துச்சுன்னு சொல்றேன், நடக்கல. அந்த போராட்டம் எல்லாம் பெருசா வெடிக்கல சார், ஒண்ணுமே நடக்கல சார். என்னங்க உங்களுக்கு தெரியலன்னா அதுக்காக நடக்கலன்னு அர்த்தம் சார்? நானும் மதுரையில என் நண்பர்கள் அத்தனை பேர் இருக்காங்க சார். நான் 4 பேர் கத்துறதா ஒரு செய்தி கிடையாது. நான் என்ன கேக்குறேங்க, நடந்துச்சா நடக்கலையாங்க? ஏங்க கொஞ்சமா அதை பயன்படுத்த மாட்டீங்களாங்க? நடந்துச்சா நடக்கலையாங்கிற 4 பேர் கத்துறாங்க, மதுரையில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க போன கதை கீழே உந்த கதை புரட்டத்தின கதைலாம் நான் கேட்டேனா? நான் கேட்கறது நடந்துச்சா நடக்கலையா? ஒரு பத்திரிக்கையாளரா பதில் சொல்லுங்க சார். 10 பேர் கத்திட்டாங்கன்னா உடனே சிக்கந்தர் மலைன்னு மாத்திடுவாங்களா? எப்படி மாத்திடுவாங்க? அந்த 10 பேர் கத்தந்த ஏத்துக்கிறீங்களா? அதான் நடந்ததுன்னு சொல்றீங்களா நீங்க தான். எனக்கு நடந்தது கூட தெரியல பாருங்க. அந்த கோரிக்கையை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சார், அதுக்காக எல்லாம் திருப்பரங்குன்றைய சிக்கந்தர் மலையா மாத்த முடியாது. அந்த கோரிக்கையை மாதேஷ் ஏத்துக்கிறாரா இல்லையா? அது ஏத்துக்க முடியாது சார். ஏன் ஏத்துக்க முடியாது? அது முதல் வீடு சார், முருகனுக்கான முதல் வீடு சார். நீங்க இப்ப சங்கி, இதுதான் சங்கி, வேற ஒண்ணும் இல்ல மதேஷ். சங்கிக்கான டெஃபினிஷன் என்ன தெரியுமா? சங்கிக்கான டெஃபினிஷன் என்ன தெரியுமா? சிக்கந்தர் மலைன்லாம் அந்த மலையை சொல்லக்கூடாது, திருப்பரங்குன்றம் தான் சொல்லணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் மதேஷ். அதை நான் வந்து டீகோட் பண்ணிக்கிறேன், அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். அவங்க யார் என்ன சங்கின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்துக்கள் யாருக்குமே பிரச்சனை இல்லை திருப்பரங்குன்றத்துல. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. எப்பயுமே நீங்க கான்செப்டுக்குள்ளே வர மாட்டீங்க, உங்களுடைய இண்டிவிஜுவலே பேசிட்டு இருக்கீங்க. நீங்கன்னா இப்படி சொன்னா அவங்கள சங்கின்னு சொல்றாங்கன்னு இது கருத்து. மாதேஷ சங்கின்னு சொல்ல மாட்டேன், மாதேஷ் தான் ஊப்பியாச்சு, நான் ஏன் சங்கின்னு சொல்ல போறேன்? இப்படி சொன்னா சங்கின்றாங்க மதேஷ், தப்பு இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்போ பாருங்க, நீங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க பாருங்க. எனக்கு எதிராகவே பேசாதான் நினைச்சிட்டு கடைசியில் என்னுடைய ரூட்டுக்கே வந்துட்டீங்க. உங்க ரூட்டுக்கெல்லாம் வரல சார். அங்க என்ன பயம் வருது உங்களுக்கு? ஐயோ மிரட்டுவாங்களே அப்படின்னு. யார் மிரட்டுவாங்க? அது நீங்க தான் சொல்லணும். யாரும் மிரட்ட முடியாதுங்க. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க, சிக்கந்தர் மலை கிடையாது, திருப்பரங்குன்றம் சொல்லுங்க. இந்த மிரட்டல் உரட்டல் தான் இங்க வேண்டாம். நீங்க நார்த் இந்தியா பக்கம் பண்ணிக்கோங்க உங்க பிஜேபி அரசியல்னு திமுக சொல்லுது, மதேஷ் கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க, விடுதலை சிறுத்தை சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன், இது தமிழ்நாடு, இது வந்து நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி இங்க நடக்காது அப்படின்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதை கொஞ்சம் டீகோட் பண்ணுங்களேன். அயோத்தி மாதிரி நாங்க வந்து திருப்பரங்குன்றத்தை மாத்துவோம். இங்க இருக்கிற தமிழர்களுக்கு எல்லாம் சொரண கிடையாது, சோத்துல உப்பு போட்டு திங்கல, இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்கள். யார் சொன்னது இரண்டாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? யார் சொன்னதுங்க? அந்த வார்த்தைக்கு என்ன? இந்துக்களை யார் இரண்டாம் தர குடிமக்களா பார்த்தது? இப்போ நீங்க ஏன் சார் என்னமோ புதுசா உங்களுக்கு இரண்டாம் தர குடிமக்கள்னா என்னன்னு தெரியுமா? ஒரு ரைட் இருக்கு, ஒரு எல்லா சிட்டிசன்ஸுக்கும்
ரைட்ஸ் இருக்குது. ஒரு நாட்டில் ஒரு சட்டத்தில் எல்லா சிட்டிசன்ஸுக்கும் ரைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ரைட் இருக்குது, எனக்கு அந்த ரைட் இல்லை அப்படின்னா நான் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன். இப்போ ஒரு சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இலங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு 12 என்னமோ அரச குடும்பங்கள் இருக்கும். அவங்க மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போட்டியே போட முடியும். நார்மலாக எல்லாரும் போட முடியாது. சில நாடுகளில் ஓட்டுரிமையே இருக்காது. இந்த மாதிரி உரிமைகள் ஒரே நாட்டில் ஒரே சிட்டிசன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, எனக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொன்னால் நான் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன். 21, 22 இன்னைய தேதியில் திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறி இஸ்லாமியர்களுடைய கொடியை ஏற்றி அங்கே சந்தனக்கூடு விழா நடத்துவதற்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அங்கே மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. இன்னைக்கு அனுமதிச்சிட்டாங்க, கிடையாது. இப்போ நேற்று அனுமதிக்கல, அதுக்கு என்ன அப்போ? சந்தனக்கூடு விழா நடக்கணும்னு அனுமதிச்சிருக்காங்க. கடந்த முறை அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தி இருந்தால் அனுமதிச்சிருப்பாங்க. இப்பயும் அனுமதிக்கல, நீங்க போய் சொல்றீங்க. இப்ப அனுமதிச்சிருக்காங்க. இல்ல இப்ப எல்லாரும் போலாம். இப்ப நம்ம என்ன மணி இன்னும் அனுமதிக்கல. இல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு எல்லாருமே போலாம். அதிகாரிகள் சொல்லிட்டாங்க சார். அதிகாரிகள் ஏறிட்டாங்களா? ஏன் 48 மணி நேரம் அனுமதி மறுக்க? சார் நீங்க தான் கூட்டமா போய் பேரிகார்டெல்லாம் உடைச்சு போட்டு எல்லாரையும் கடகண்ணி எல்லாம் உடைச்சு போட்டு போலீஸ்களெல்லாம் தாக்கின நிகழ்வெல்லாம் நடத்திருக்கீங்களா சார்? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கீங்களா சார்? அதனால உங்களுக்கு அங்க உள்ள வேண்டாம்னு அனுமதிக்கல சார். போலீஸை போட்டு இது பண்ணாங்க, பாதுகாப்பு கொடுத்தாங்க. நடந்ததா இல்லையா? வெக்கமே இல்லாம கார்த்திகை தீபம் அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 3ஆம் தேதி ஒரு கடையை உடைச்சாங்கன்னு காட்டுங்க. அசிங்கமான இவ்வளோ போய் சொல்லி ஒரு 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 வேலையை செய்யணுமா கேக்குறேன்? இவ்வளவு போய் வேணுமா? சார் அங்க மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவே நடந்திருக்கும்னு நீதிமன்றத்துல வாதம் பண்ணாங்க. அரசு தரப்பு நீதிமன்றம் ஏத்துக்கிச்சா? நீதிமன்றம்ன்ற வார்த்தை உங்க வாயில வரலாமா? அந்த தகுதி வக்கு இருக்கா உங்களுக்குலாம்? திமுகவை கேட்குறேன், உடனே உங்களை எடுத்துட்டு வராதீங்க. நீதிமன்றம் சொல்லி ஒரு ஆணையை நிறைவேற்ற சொல்லி 48 மணி நேரம் நீதிமன்றம் உங்களிடம் போராடிய பிறகும் கூட அந்த ஆணையை நீங்க நிறைவேற்றலை. நீதிமன்றத்தை கேலி கூத்தாக்குனீங்க. ஆர்டர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்பீல் போகணும். ஒரு நீதி அரசர் மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்த நீங்கள்லாம் நீதிமன்றத்தை பற்றி பேசலாமா? பேசக்கூடாது மாதேஷ். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு காசி விஸ்வநாதர் கோவிலில் அங்கே இருக்கிற மகளிர், அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க, மலைக்கு கீழே இருக்கிற ஆதார் கார்டு, அங்கே வீட்டு ரேஷன் கார்டு இருக்கிறவங்க, நாங்கள் போய் மேலே மலையில் விளக்கேற்றக்கூடாது. காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிற இடம் வேறு, தர்கா இருக்கிற இடம் வேறு. அங்கே சந்தனக்கூடு நடக்கிற இடம் வேறு, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிற இடம் வேறு. காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போடப்பட்ட அந்த படிக்கட்டு வழியாக தான் நீங்கள் ஏறி போகிறீங்க தர்காவுக்கு. அப்போது இந்த கோயில்காரங்க நீங்கள் தர்காவில் கொடியேற்றுறதுக்கோசரம் எங்கள் கோயில் படிக்கட்டில் ஏறி போகக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? சரி. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்க மலையில் அவங்க ஏறி போவாங்க, ஆனால் நீங்கள் போய் காசி விஸ்வநாதர் கோயிலில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. காசி விஸ்வநாதர் கோயில் வரலாறு தெரியுமா மாதேஷ்க்கு? சொல்லுங்க. மச்சேந்திரநாதர் கேள்விப்பட்டீங்களா? மச்சமுனி 18 சித்தர்களில் ஒருத்தர். அவருடைய ஜீவ சமாதி அங்கே தான் இருக்குது. அங்கே அவர் மீன் ரூபத்தில் வரார், போய் தயிர் போடுவாங்க, அவர் வந்து மீன் ரூபத்தில் வந்து சாப்பிட்டு போவார். அந்த கோயிலுக்கு நான் போகிறத தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ எத்தனை நாட்களா இப்ப சந்தனக்கூடு விழா நான் கேட்டுறேன், சொல்லிடுறேன். அதே மலையில சந்தனக்கூடு விழா இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, ஏதாவது அந்த கொடியேற்றி இருக்காங்கல்ல, ஏதாவது அசம்பாவித நிகழ்வுகளோ அல்லது யாரையாவது சீண்டி பார்க்குற மாதிரி சில நிகழ்வுகளோ ஏதேனும் நடந்திருக்கா? ஒண்ணுமே நடக்கல, அமைதியா இருந்திருக்குது. ஆனால் இங்க இந்து முன்னணி அமைப்போ RSS சார்ந்தவர்களோ மேலே ஏறினால் தர்காவை சீண்டுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு அரசியல் இருக்கு. அது அந்த மாதிரி ஒரு திட்டத்தோட தான் அவங்க திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி வராங்க. அங்க தீபத்தூண்ல தீபம் அப்படி எந்த அறிவு கட்டவன் சொல்றான்? அரசாங்கத்துக்கு தகவல் வந்திருக்கு சார். இப்ப நான் கேக்குறேன், அதனால தான் மதுரையில 5 லட்சம் பேர் கூடணுமே, எங்களை விட அமைதியா எவனால இங்க மாநாடு நடத்த முடியும்? அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து உங்க போலீஸ் எல்லாம் உட்கார வச்சு கூல் ட்ரிங்க்ஸும் காஃபி நாங்க கொடுத்தோம். நீங்க ஒன்றும் பாதுகாப்பு கொடுக்கல, நாங்க கிரவுண்டை கிளீன் பண்ணிட்டு போனோம். நான் என்ன கேட்கிறேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மாதேஷ், நான் ஒரு பத்திரிக்கையாளர், திமுகவுக்கு ஆதரவான பத்திரிக்கையாளர் சொல்லாதீங்க. சரி, திமுகவுக்கு எதிரான பத்திரிக்கையாளர், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு என்ன மனசாட்சி வேணா இருந்துட்டு நான் உங்களை கேள்வி கேட்கிறேன் சார். இந்த கேள்விக்கு மனசாட்சி, அரசு தரப்பு நியாயங்களை கேள்விகளா வைக்கணுமா? ஐயோ, நியாயம் இருந்தா கேள்வியா வைக்கலாம். இப்படி அநியாயத்துக்கு புழுவுறீங்க. நான் இந்த கேள்வி கேட்கிறேன், நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அங்க ஒரு திருப்பரங்குன்றம் மலையில ஒரு கூட்டம் கூடிச்சு மாதேஷ், நான் சொல்றேன், கூட்டம் கூடிச்சு. நீதிமன்ற ஆணை இருந்தும் கூட, மேலே விளக்கேற்றணும்னு கோர்ட் ஆர்டர் இருந்ததற்கு பிறகும் கூட
போலீஸை வச்சு தடுத்து மேலே நீங்கள் விலைக்கேற்றக்கூடாது அப்படின்னு எந்த விதமான நியாயமான காரணங்களும் இல்லாமல் காவல்துறை தடுத்த பிறகும் கூட அங்கே எந்த விதமான அசம்பாவிதமோ எந்த விதமான பொது சொத்துக்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாமலும் அமைதியாக அறவழியில் மட்டுமே போராடிய ஒரு கூட்டம் தமிழகத்தில் இருக்கா? அன்னைக்கு நைட்டு நடந்தது நீங்க பார்க்கலையா? அன்னைக்கு நைட்டு மதுரையில் 3ஆம் தேதி நடந்தது. என்ன ரைட் அப் சொல்லுங்க. ரைட் அப் இல்லை சார், சொல்லுங்க. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி அதையெல்லாம் அந்த உற்சவத்தை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது இங்க என்ன நடந்துச்சு? மதுரையில் திருப்பரங்குன்றத்துல நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன சார் ஒரே அடிதடி பிரச்சனையா நடக்கல? காவல்துறையின் மண்டை உடையில என்ன இந்த காட்சிகள்லாம் பார்க்கலையா? முரசொலியில் என்ன பிரச்சனை? நான் வந்து எல்லா செய்தித்தாளையும் இப்ப நான் கேக்குறது என்னன்னா, என்னங்க இது? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் நான் சொல்லுங்க. என்ன கேக்குறேன், நான் என்ன பேப்பர் படிக்கிறேன்னா நீங்க கேட்காதீங்க. இல்ல மதேஷ், நான் என்ன கேக்குறேன், இந்த மாதிரி பேசுறது வந்து அங்க பெரிய அசம்பாவிதம் நடந்ததுங்கிற வார்த்தையை நீங்க சொல்றீங்கன்னா அது முரசொலியில மட்டும்தான் அப்படி சார் கோர்ட்லயே அப்படிதான் வாதத்தை வச்சிருக்காங்க அரசு தரப்புல. கோர்ட் ஏத்துக்கல மதேஷ், அது செகண்டரி சார். பிரைமரியா இதுதான் வாதம். ஐயோ என்னங்க மதுரையே ரணகலப்படுத்திட்டாங்க நேத்திக்கு. நான் என்ன கேக்குறேன், அந்த வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, அப்ப புழுவிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அந்த புழுக தூக்கிட்டு வந்து ஏன்ட்டு நீங்க வைக்கிறீங்க? அவரை முரசொலி படிச்சேன்னு சொன்னா கோச்சிக்கிறீங்க. எனக்கு புரியல. முரசொலியில வர்றதுதான் நீங்க கேக்குறீங்க, அதுல மட்டும்தான் அசம்பாவிதம் வந்துச்சு. வேற எந்த பத்திரிகையில அசம்பாவிதம் வரல. வேற பேப்பரை எடுத்து காட்டுங்க மாதிரி, பல செய்தித்தாளை காட்டுங்க மாதிரி. நான் கேக்குறது, ஒரு பொது சொத்து அங்க சேதப்படுத்தப்பட்டதா? ஒரு கடை அங்க சேதப்படுத்தப்பட்டதா? புழுவுனீங்க நீங்க, கடை சேதப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க. சார் பேரிகார்டுகள் எல்லாம் தள்ளி எல்லாம் மேல ஏறிக்கிட்டு ஒரே அமர்க்களம் நடக்குது. பேரிகார்டை தள்ள மாட்டாங்களா? இல்லங்க, என்னங்க எங்க உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. யார் நீ யார் எனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றது? சார் அரசாங்கம் சார். அரசாங்கன்றது மக்களுக்காகவா இல்லை என்ன அரசாங்க சர்வாதிகார ஆட்சி நடக்குதா? சட்டத்தின் ஆட்சின்ற வார்த்தைக்கு அர்த்தமாக தெரியுமா ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்களுக்கும்? அங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடக்கூடாதுன்றதுனால தான் தடுக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூன்னு நீங்க சொல்றதே அங்க தள்ளுமுழு நடந்ததே போலீஸுக்கும் எங்களுக்கும் தானே. அதுதான் நீங்க வரலன்னா நாங்க மாட்டுக்கு நேரா போய் வேலைக்கு ஏற்றிட்டு வந்திருப்போமே. சார் போலீஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. அரசாங்கம் அங்க பிரச்சனை ஏற்படும் தான் போலீஸை வச்சு தடுக்கிறாங்க. பிரச்சனையே அதே போல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இருங்க நான் சொல்லிடுறேன் சார். கமிஷனர் என்ன சொன்னாரு? நாங்க எதுவும் வந்தாலும் நீதிமன்றத்துல பாத்துக்கிறோம் தானே சொன்னாரு. ஆமா, அவர் அப்படிதானே சொன்னாரு. அதுதான் நீதிமன்றத்துல போய் என்ன சொன்னாரு? கமிஷனருக்கு பஞ்ச் டைலாக் பேசுனீங்கல்ல, நீதிமன்றத்தில் போய் என்ன சொன்னார்? மாட்டினீங்க பாருங்க. நீதிமன்றத்தில் என்ன சொன்னார்? நாங்கள் வந்து ஐ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் நாங்கள் ஃபீல்டுலேருந்து சொல்லிட்டோம், ஐ வில் நாட் ஒபே யுவர் ஆர்டர்னு சொன்னாரா? இல்லை அங்கே போயிட்டு ஐயா உங்கள் ஆர்டரை மதிக்கக்கூடாதுன்னா எங்களுக்கு எதுவும் இல்லைங்க ஐயா, 144 கலெக்டர் போட்டாருங்கய்யா அப்படின்னு பேசினாரா? ஏங்க இங்கே ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க, நீதிமன்றத்தில் போய் ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க, இது ஒரு குழப்பாங்க. ஒரு அரசு அதிகாரிகள் கொஞ்சமாவது ஒரு ஒரு அந்த 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 ஒரு அரசு அதிகாரத்திற்கு உண்டான அந்த பதவிக்கு உண்டான மரியாதையோடு நடந்துக்கிறீங்களா? இதுவும் ஒரு பொழப்பா? இதில் வேற பஞ்சு டைலாக் வேற, உங்களை மாதிரி ஆளுங்க 10 பேர். நான் என்ன கேட்குறேன் மதேஷ், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நீதிமன்ற உத்தரவு இருந்த பிறகும் கூட அந்த மாதிரி நீங்கள் வந்து சட்டத்திற்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பா, தர்மத்திற்கு புறம்பா கேடுகட்ட கேவலத்தை அங்கே அரங்கேற்றி எங்களை தடுத்து நிறுத்திய பிறகும் கூட அங்கே அறவழி போராட்டத்தை தவிர எந்த போராட்டத்தையும் செய்யாத ஒரு கும்பலை பார்த்து, ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்கள் கும்பலுங்கிறீங்க. அந்த கூட்டம் இன்றைக்கு கலவரம் பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் கலவரம் பண்ண போகிறோன்னு சொல்கிறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு உங்களுக்கு? இருக்கு. தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவேன்னு உங்க மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அங்க மேல இருக்கிற தர்காவை தூக்குங்கன்னு சொல்றாரு. சிக்கந்தர் தர்காவை தூக்குங்க அப்படின்னு திரு எச் ராஜா சொல்ற, மாத்துங்க, இடம் மாற்றம் பண்ணுங்க அப்படின்றாரு. ஏன் அது அங்க இருந்துட்டு உங்களுக்கு என்ன? அதுதான் பிரச்சனையா? தர்கா அங்க இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ இது எல்லாமே அரசியலா மாறலையா? எச் ராஜா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன், ஆனா நீங்க பொறுமையா கேட்கணும். அங்க மேல இருக்கிற தீபத்தூணை சர்வே கல்லுன்னு நீங்க சொன்னீங்க, சொன்னீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க யாருன்ற உண்மை முகத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போலீஸை போட்டு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதேஷ், நான் கேட்கறது என்னன்னா, இது முதல்ல வந்துச்சா பின்னாடி வந்துச்சா? ஆமா சார் சீக்வென்ஸா வரணும் இல்ல சார்? நீங்க தமிழ்நாட்டை அயோத்தியா மாத்துவோன்னு உங்க மாநில தலைவர் சொல்றாரு. இது irrelevant. எது? நான் சொல்ல irrelevant எல்லாம் கிடையாது. அந்த நேரத்துல பேசுனது. நான் சொல்ல வர ஏன் அயோத்தியா மாறினா என்ன தப்பு அப்படின்னு சொன்னது. நான் சொல்ல வர்றது என்னன்னே தெரியல உங்களுக்கு. எனக்கு தெரியுது சார். என்னங்க நான் சொல்லவே இல்லை, எப்படிங்க தெரியும்? சாமியா நீங்க? நான் இன்னும் சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே முந்திரி கொட்டை மாதிரி உள்ள வந்துட்டு டைம் லைனை தூக்கிட்டு வந்துட்டீங்க. நான் சொல்கிற கான்செப்ட்டுக்கும் டைம் லைனுக்கும் சத்தியமாக சம்மந்தமே இல்லை. சீக்வென்ஸ் இருக்கு. எச் ராஜா அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு. அட கடவுளே, நான் சொல்ல போகிற கான்செப்ட்டுக்கும் டைம் லைனுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறேன்.
அப்ப திருமுருகாற்று படை கொண்டு வரும்போது மட்டும் டைம் லைன் வராது. அங்கெல்லாம் வேணாங்க எங்களுக்கு நீங்க நேரா இப்ப இங்க மட்டும் டைம் வாங்கன்னு தான் வந்துரும். சொன்னேன். ஆமா. அப்புறம் நான் இங்க சொல்றேன் சரி, கேளுங்களேன். சொல்லுங்க அப்ப இங்க மட்டும் இது முடி நடந்ததா அது முடி நடந்ததா? சார். இதை சொல்லுங்க சார். திருப்பரங்குன்றம் முடி வந்துச்சா திக்கந்தர தர்கா முதல்ல வந்துச்சா? திருப்பரங்குன்றம் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. வந்துச்சுல்ல. அப்புறம் அங்க மட்டும் இங்க வர மாட்டேன்னு சொல்றீங்க. இங்க சொல்லுங்க சார். நானே தானே சார் சொல்றேன். ம். விளக்கு தூண் மாதேஷ். ம். அந்த விளக்கு தூண் நீங்க வந்து சர்வே கல்லுன்னு சொல்றீங்க. ம். முதல்ல வந்து கோர்ட்ல ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்பு அந்த வாதம் நடக்கும் பொழுது நீங்க வந்து அது இந்த ஆர்கியூமெண்ட்டை வைக்கல. ட்ரிக்னாமெட்ரியில் வந்து நீங்கள் அளக்கிறதுக்காக வச்ச தூண் அப்படின்னு சொல்லி நீங்கள் வைக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெஞ்சுக்கிட்ட போகும்போது இந்த ஆர்கியூமெண்ட்டை வச்சிங்க. இப்போ மறுபடி பெஞ்சுக்கிட்ட ஃபைனல் ஆர்டர் அப்பீலுக்கு வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சமணர்கள் வந்து விலைக்கேற்றி வச்சாங்க அப்படிங்கிறீங்க. அதில் ஒரு காமெடி என்ன தெரியுங்களா மாதேஷ்? சமணர்களுக்கு இரவில் சமண துறவிகள் இருக்காங்கல்ல, அவங்க இரவில் விளக்கேற்ற மாட்டாங்க. சேடுகள்லாம் இருக்காங்கல்ல, சேட்டுங்க தமிழ்நாட்டில் மார்வாடிஸ், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் விசாரிங்க. நான் நிறையா டைம் அவங்கள பார்ப்பேன். அவங்கள்ட்ட நான் போய் பார்ப்பேன், ஆசீர்வாதம் வாங்குவேன். நான் முறை அவங்கள சந்திக்கும் போது விருதாச்சலம் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்வாடி ஒருத்தர் இருக்கார். அவர் என்னை கூப்பிட்டு போகிறார் அவங்களுடைய குருவை காட்டுறது. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்களே அவங்களா? கேளுங்க. அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுடைய குரு கடவுளுக்கு நிகரானவர்கள். இப்போ மார்வாடிங்க சேட்டுங்க வீட்டில் போய் அவங்க தங்கலாம். எவ்வளோ வசதியாக இருக்கும். நகை கடை வச்சுருக்காங்க, அடகு கடை வச்சுருக்காங்க. எந்த வீடுகள்லையும் அவங்க தங்க மாட்டாங்க. வீட்டில் இருந்து அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக செஞ்சு எடுத்துகிட்டு வர சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க. எனக்கு வந்து கூட்டு போகிறாரு ஒரு ஹைவேஸ் ஓரத்தில் ஒரு ஸ்கூலில் நைட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. வாட்ச்மேன் கூட இருக்க மாட்டாங்க. அங்கே எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிருக்கு. இங்கே தான் சார் இருக்காங்க என்னுடைய துறவிகள் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டே இருக்கார். என் மைண்டில் நான் என்ன நினச்சேன்னா, உள்ளே போனால் கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் போகிறேன் மாதேஷ். இந்த வராண்டா போர்ட்டிகோ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உட்காந்துருக்காங்க. எனக்கு தடவை அவங்கள பார்க்கும்போது பக்குன்னு ஆகி போச்சு. இருட்டில் கும்மிருட்டில் அப்படியே தரையில் அப்படியே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கோமனை மாதிரி ஒரு துணியில் அப்படியே சாதாரணமாக சட்டை கிட்ட ஒன்றும் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. எனக்கு உண்மையிலே மிரண்டேன். என்னங்கன்னா இதாங்க துறவரம், இப்படி தான் இருப்பாங்க எங்களுடைய சமண துறவிகள், இப்படி தான் இருப்பாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா திண்டராங்குட்டன்னு ஒரு ஊர் இருக்குது, உளுந்தூர்பேட்டை இந்த பக்கம், திருநரங்குன்றன்னு பேர். அங்கே ஒரு சமணர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கேயும் வருவாங்க சமண துறவிகள். நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இரவில் அவங்க விளக்கேற்ற மாட்டாங்க. தங்குற இடத்துல சமணர்களுடைய அந்த மடத்தில் விளக்கேற்ற மாட்டாங்க. அங்கே எதுக்காக அப்படி சொன்னீங்கன்னா, பூச்சி போட்டு என்ன பண்ணோம், அந்த விளக்கில் மாட்டி உயிரிழந்துடும் அப்படின்றதுக்காக. இப்போ இதில் கூடுதல் தகவல் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த ஆர்கியூமெண்ட்டை திமுக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல சர்வே கல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சமணர்களுடைய விளக்கு தூண் அப்படின்னு சொன்னாங்க. சமணர்கள் அந்த இடத்துல விளக்கு தூண் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் சமணர் படுகை இருக்குன்னு அர்த்தம். சமணர்கள் அங்கே தங்கியிருந்தாங்க, அதனால் என்ன பண்ணுறாங்க, விளக்கேற்றி வைக்கிறாங்க. அப்போ சமணர்கள் எங்கே தங்கியிருந்தாங்க? படுகை இருக்கணும். இப்போது திமுக எந்த ரூட்டில் வராங்க தெரியுங்களா? சமணர்கள் அந்த இடத்துல சமணர் படுகை இருந்திருக்கணும். சமணர் படுகை இருந்ததுனால தான் அந்த இடத்துல வெளிச்சத்துக்கு விளக்கேற்றி வச்சுருக்கணும். அப்போ சமணர் படுகை அந்த மலை மேலே இருந்திருக்கிறது. தர்கா, சிக்கந்தர் தர்கா பார்க்கறதுக்கு சமணர் படுகை மாதிரி தான் இருக்குது. திமுக இதை நோக்கி தான் வருது. ஆக்சுவலாக திமுகவுக்கு இதில் நோக்கமே தவறான நோக்கம். அவங்க இப்போ தர்கா தான் சமணர் படுகைன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே வராங்க. அது என்ன சார் திமுக சொல்ல போகுது? அப்போ தான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வரும். இதை அயோத்தியா மாற்ற நினைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இதை அப்படி மாற்ற நினைப்பது திமுக. இல்லைனா இந்த ஆர்கியூமெண்ட்டை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை மாதேஷ். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே சர்வே கல்லுன்னு சொல்லியே உறுத்திருக்கலாம். நீங்கள் அது சமணருக்கு விளக்கு தூண் சொன்னீங்கனாலே பக்கத்தில் படுகை இருக்குன்னு அவங்க சொல்ல வராங்க. கோர்ட்டில் ஒரு வழக்கின் தன்மை இப்படியெல்லாம் வந்து திருப்பி கொண்டு வர்றதுக்கு, அந்த வழக்கை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் ஒரு ரூட் எடுப்பாங்கன்றீங்களா என்ன? கோர்ட்டு மொழியில் சொல்கிறீங்களோ, இதை நீங்கள் வியூ பண்ணுறீங்களோ அந்த வழக்கை? மகேஷ் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இஸ்லாமியர் நண்பர்களே யோசிச்சு பார்க்கணும். சரி, அந்த இடத்துல கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு நாள் விளக்கேற்றுறதுக்கு அங்கே இடத்துல நாங்கள் விளக்கு தூண் வச்சுருக்கோம்னு சொல்லி இந்துக்கள் சொல்கிறாங்க. காசி விஸ்வநாதர் கோயில், திருப்பரங்குன்றம் கோயில் இதெல்லாம் வச்சு ஒரு விளக்கு தூண் அங்கே மேலே ஏற்றப்பட்டிருக்கிறது, கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாளோட முடிஞ்சு போச்சு. சரி, இதுதான் பிஜேபி சொன்னது. திமுக என்ன சொல்லுது பார்த்தீங்களா? அங்கே வந்து சமணர் படுகை இருந்தது. சமணர் படுகைனா அப்போ சமணர் தூண் தான் சொன்னாங்க. சமணர் படுகை இல்லாம அங்கே ஏன் தூண் வரப்போகுது? இல்லை, அது நீங்கள் அடுத்த கட்டம். வீடே இல்லாமல் லைட் எங்கே வரப்போகுது? வீட்டுக்கு மேலே லைட்டு
நீங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கம்பத்தை போட்டு லைட் போட்டு வச்சிருக்கீங்க. ம், ம். அப்ப இந்த லைட் வந்து எங்க வீட்டுக்காக நான் அப்ப போடுறேன்னு 2 பேருமே அரசியல் பண்றீங்க. நீங்க வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணியே ஆகணும். அங்க தீபம் ஏத்தியே ஆகணும்ன்ற முடிவுல நீங்க அப்ப அவங்க இருக்கீங்க. எங்க வராங்க தெரியுங்களா திமுக? ஆ. இது மூலமா அவங்க அடுத்து என்ன எங்க வர போறாங்கன்னா, அந்த தர்கா என்பது தர்கா தானா? ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தர்கா மாதிரி இல்ல. ம். இந்த ரூட்டுக்கு தான் இப்ப திமுக உள்ள வருது. ஒண்ணு. நாங்க என்ன சொல்றோம்? நீங்க கேட்கலாம். சார் அப்ப அவங்க அரசியல் பண்றாங்கன்னா, நீங்க அரசியல் பண்றீங்களா சார்? ஏன்னா அச்சுராஜாஜி நீங்க மறந்துட்டீங்க. நான் வரேன் பாருங்க. அச்சுராஜாஜி இப்படி சொன்னாரு. நயினார்ஜி இப்படி சொன்னாரு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, முதல்ல வந்து அது விளக்கு தூண் இல்ல சர்வே கல்லுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் சமணர்கள் ஏத்தி வச்ச விளக்கு தூண்னு சொன்னீங்க. இப்படி நீங்க அத ஆராய்ச்சியின் அடிப்படையில மாத்தி மாத்தி சொல்றீங்க. ம். இதெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அண்ணல் அம்பேத்கர் என்ன கொடுத்துருக்காரு? ம். பேச்சுரிமை கொடுத்துருக்காரு. ஆனா அச்சுராஜாஜி என்ன சொன்னாரு அப்படின்னா, சிக்கந்தர் அவர்கள் கொல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் கோரிப்பாளையம். ம். அவருடைய சமாதி கோரிப்பாளையத்தில் தான் இருக்கிறது என்று ஆவணங்கள் சொல்லுகிறது, ஆதாரங்கள் சொல்லுகிறது. ம். அப்படின்னா அவர் மலைக்கு மேல, அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல அவர் அடக்கம் செய்யப்படவில்லை. ம். நியாயமாக பார்த்தா இந்த தர்கா இருக்க வேண்டிய இடம் கோரிப்பாளையம் தான் ம். அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அந்த விளக்கு தூணை சர்வே கல்லு அப்படின்னு சொல்லுவதற்கு பேச்சுரிமை இருக்குன்னு சொன்னா, அந்த ஆராய்ச்சியை நீங்க அறிவுக்கு ஒவ்வாததாக இருந்தாலும் எடுத்து வைக்க முடியும்னு சொன்னா, இன்னொருத்தர் சிக்கந்தருடைய சமாதி கோரிப்பாளையத்தில் தான் சார் இருக்குன்னு சொல்றதுல ஏன் உரிமை எல்லாம் இல்ல போயிடும்? அவரு ஏதோ வரலாற்று ஆய்வை தோண்டி எடுத்துட்டு பேசின மாதிரி தெரியல. சரிங்களா? இப்ப நீங்க அவருக்கு சர்வே கல்லாம் வரலாற்று ஆய்வை தோண்டி எடுத்து ஆமா பேசுனீங்கல்ல. சார். ஆய்வாளர்கள்கிட்ட விசாரிச்சுட்டு தான் கனிமொழி போன்றவர்கள் சொன்னாங்க அத வந்து. சரிங்களா? ட்ரிக்னாமெட்ரி மேப் என்கிட்ட இருக்கு தெரியுமா? காட்டவா? ட்ரிக்னாமெட்ரியுடைய வெள்ளக்காரம் போட்ட மேப் இருக்கு என்கிட்ட. ம். அதுல இதான் அந்த மேப். இந்த மேப்ல மொத்தமாவே தமிழ்நாட்டுல ட்ரிக்னாமெட்ரி தூண் எத்தனை இருக்கு பாருங்க. தமிழ்நாடு மேப் தெரியுமா? ம். எத்தனை இருக்குது? ஒண்ணே ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்று கூட இங்க இல்லை, மதுரை பக்கத்துல இல்லை. ஏன் இந்த பொழப்பு? ம். ஏன் இந்த புழு? இதோ இந்த மேப் இருக்கு. நீங்க நெட்ல போய் பாருங்க. அதனால தான் இப்போ நீங்கள் சமணர் விளக்கு தூண்னு சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து புரட்டுவாதம் மாதிரி. கோர்ட்டில் எடுபடலை, கோர்ட் ஏற்றுக்கல. அப்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார்? நீங்கள் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டீங்க. சார் இதை நீங்கள் அயோத்தியா மாற்ற முயற்சி பண்ணுறீங்களா? சார் அயோத்தி என்பது ஒரு புனிதமான ஒரு இடம், ராமர் பிறந்த இடம். இது முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு. அயோத்தினா ஏதோ தவறான வார்த்தை மாதிரியே நீங்கள் கேட்குறது தப்பு. இதுதான் அவர் சொன்னார். அயோத்தின்னா நீங்க மசூதியை இடிச்ச வரலாறுலாம் இருக்குல்ல? அது மசூதியே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், மசூதி இடிச்சதா இல்லையா? வரலாறு அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா? இல்லை அப்படி ஒரு கலவர பூமியா மாத்துனதா இல்லையா? பிஜேபி பண்ணுச்சா இல்லையா? இல்லை அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் இந்த வேலையை பண்ணாங்களா இல்லையா? இல்லை இல்லை பண்ணாங்க சார். அங்க இருந்த ராமர் கோயில் இடிச்சாங்களா இல்லையா? சார் நான் வந்து மசூதியை இடிச்ச வரலாறு நான் சொல்றேன். ராமர் கோயில் இடிச்ச வரலாறு நான் சொல்றேன். ஏன் அது வரலாறு இல்லையா? இந்தியாவில் இருக்கிற எல்லா பழங்கால மசூதிகளுமே கோயில் இடிச்சு தான் கட்டப்பட்டுச்சு. இஸ்லாமிய ஆக்கிரமிப்பு மன்னர்களுடைய நடவடிக்கை அதுதான். இது வரலாறு யாரால மாற்ற முடியாத? இல்ல அயோத்தியில ஏன் இங்க வந்து மத மாற்றத்திற்காக வால் முனையில இங்க கொல்லப்படலையா? இஷ்யூ நடந்தது. இல்ல வால் முனை. சரிங்களா? ஒரு வயலன்ஸ் நடந்த இடம் அது. எனக்கு புரியல. அயோத்தி ஒரு வயலன்ஸ் நடந்த எனக்கு இடம். புரியல. தமிழ்நாட்டையும் நாங்க வயலன்ஸா மாத்துவோன்ற மாதிரி இருக்கு. நான் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும். நான் கேட்கறது 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு தான் இது. 100 வருஷத்துக்குள்ள இருக்கிற வரலாறு தான் நான் பேசுவேன். 500 வருஷத்துக்கு முன்னாடி போனா நாம அதெல்லாம் பேச மாட்டேன்னா என்ன அது புரியல. ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் வேற பெருமையா சொல்லிக்கிறீங்க. எனக்கு புரியலையே மாதேஷ் இது. இல்ல சார், ரத்த கலரி என்னண்ணா? நடந்துச்சு இல்ல அயோத்தியில? என்ன ரத்த கலரி? ஆமா சார், மசூதியை கடப்பாறையை கொண்டு இடிச்சவங்க தானே சார் பிஜேபி. சரிங்களா? ராமர் கோயில் இடிச்சதை பத்தி பேசுங்களேன். அப்ப மட்டும் இன்னைக்கு வந்துருச்சு அப்ப சார். மட்டும் ஃபெவிக்விக் இல்ல, போட்ட மாதிரி இன்னைக்கு வாய் வந்துருச்சு ஒட்டிக்குது. சார். ராமர் கோயில் பிரம்மாண்டமா அந்த இடத்துல கட்டி முடிச்சிட்டோம்ல. மனசுக்கு சந்தோஷமா ஓகேங்களா? இருக்கா? ஆமா, நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் வந்துருச்சு. குட் பாய். ஓகேங்களா? இததான் நயினார் சொன்னார். இது இங்க வந்து பண்ண நீங்க முடியாது. நீங்க வேற ஏதோ ஒரு பிளான் வச்சுக்கிருக்கீங்க சார். ஐயோ அப்படி இல்ல சார். மகேஷ், நான் என்ன கேக்குறேன்? சார் இந்த மத அரசியல் பண்றது பிஜேபின்ற ஒரு பார்வை உங்க மேல இதா இருக்குது. அதுக்கு மத அரசியல்னா என்ன? அது அழைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஐயையோ. பிஜேபின்னா மத அரசியல் பண்றவங்க, கோயில் அரசியல் பண்றவங்க, அவங்களுக்கு மனித அரசியல் பண்ண தெரியாது அப்படின்ற ஒரு பார்வையை வெளிப்படுத்துறாங்க. நாங்க மதத்துக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் மீது நடக்கப்படுகிற ஏவப்படுகிற வன்மத்திற்கு எதிராக நாங்க பேசும்போது தான் நீங்க வரீங்க. நாங்க மக்கள் அரசியல் பேசும்போது நீங்க எங்க போறீங்கன்னு தெரியும். எந்த மூட்டை சந்துக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது.
காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் நாங்கள் தான் போராடினோம். இதே மதுரையில் டங்ஸ்டன் நாங்கள் தான் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறோம். முல்லை பெரியார் பிரச்சனை நாங்கள் தான் போராடினோம். கரண்ட் பில் உயர்வு நாங்கள் தான் போராடினோம். பால் விலை உயர்வு நாங்கள் தான் போராடினோம். எல்லா மக்கள் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தான் களத்தில் நின்று போராடுறோம். அப்போல்லாம் எங்கே போகிறீங்க? கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருப்பீங்களா? நாங்கள் இந்துக்களினுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக நடத்தப்படுகிற வன்மம் நிறைந்த உங்களுடைய செயலை எதிர்த்து நாங்கள் போராடும்போது மட்டும் நீங்கள் வந்துட்டு சார் பிஜேபி பார்த்தீங்களா சார் மதன்னா மட்டும் வந்துடுது சார், கோயில்னா வந்துடுது சார். அப்போ மற்ற மேட்டருக்கு நாங்கள் பேசும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இந்துக்களின் கோயில்னா மட்டும் நாங்கள் வர்றது இல்லை. இந்துக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இந்துக்களுக்கு எந்த உரிமையும் யாராலும் பறிக்க முடியாது. சரிங்களா? இங்க இந்துக்கள் சுதந்திரமா இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சா போயிட்டா எல்லா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் பிள்ளையார் கோயில்ல இருந்து முருகர் கோயில்ல இருந்து எல்லாம் போய் வணங்கிட்டு தான் இருக்காங்க. பெருமாள் கோயில் வரைக்கும் எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை வந்துருச்சு? இப்ப எந்த கோயிலுக்கு பிரச்சனை வந்துருச்சு? எந்த வழிபாட்டு உரிமையை யார் தடுத்தது? எங்க தடுத்தாங்க? திருப்பரங்குன்றம் நீங்க அரசியல் பண்ணுகிறீங்க, அதனால தடுக்கிறாங்க. சரி, அங்க 2 மதம் சார்ந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, கலவரம் வந்துடக்கூடாது, நீங்க கம்முன்னு இருக்க மாட்டீங்க, போயிட்டு விளக்கு மட்டும் வச்சுட்டு இருக்க மாட்டீங்க, தர்காவை ஏதாவது ஒரு லைட்டா டச் பண்ணிட்டு வருவீங்க. இந்த இஷ்யூ எல்லாம் உங்க மேல உங்க வரலாறு அப்படின்றதுனால அதை தடுக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப சந்தனக்கூடுக்கும் அதே மாதிரி சொல்லி சந்தனக்கூடு இப்ப போயிட்டு அமைதியா இருக்குது. ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏதாவது ஒண்ணு சீண்டி இருக்காங்களா? என்ன கேக்குறேன், ஆனா நீங்க போனா இதை செய்வீங்கன்னு அவங்க பயப்படுறாங்க இல்ல, இதை பண்ணுவீங்க நீங்க, ஏன்னா உங்க வரலாறு அப்படின்றாங்க. அதான் மதேஷ், நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஒரு விளக்கு ஒரு நாள் எரிய விட்டுருந்தா அந்த பிரச்சனை அன்னையோட முடிஞ்சிருக்கும். இதை தேவையே இல்லாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக உருவாக்குனது நீங்கள். கேவலமாக கேடுகட்ட வகையில் இந்துக்கள் மீது இருக்கிற வன்மத்தை திணிக்கிறது நீங்கள். இந்துக்கள் மீது எந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு என்ன 10,000 கோயில் அறநிலையத்துறையில் காணாமல் போயிருக்குது. எத்தனை இடத்துல கோவில் இடிக்கிறாங்க. ஏன் வீட்டுக்குள்ளே வச்சுருந்த பிள்ளையாரை இப்போ போலீஸ் வந்து இடித்து போட்டு தூக்கிட்டு போன வீடியோ நீங்கள் பார்க்கலையா? இல்லை ஒரு பெண் வந்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு நாங்கள் செலவு பண்ணி கட்டின கோயில் இடிக்கிறது உங்களுக்கு என்னடா உரிமை இருக்குன்னு கேட்டது உங்களுக்கு பார்க்கலையா? எத்தனை கோவில்கள் தமிழகத்தில் இடிக்கப்பட்டு இருக்கு. இங்கே இல்லை, நம்ம திருவண்ணாமலையில் ஒரு லோக்கல் பக்தர்களால் இன்றைக்கு அந்த கோயிலை போய் பார்க்க முடியல. நீ காசு கொடுக்கறதுக்காக பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான அந்த தூணில் ட்ரில்லு போட்டு அந்த கோயிலை உடைக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அம்மணி அம்மன் தெரியும்ல, திருவண்ணாமலையில் ஒரு கோபுரத்தை கட்டுறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு மண்டபம் கட்டி அங்கே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் விபூதி கொடுப்பாங்க. அந்த விபூதி வாங்கிட்டு போனால் அவங்களுடைய வியாதிலாம் தீந்துடும். வருவாங்க, அம்மா உங்கள் விபூதி வாங்கிட்டு போனோம்மா, வியாதிலாம் தீந்துருச்சுமா, எப்பா ஒரு 10 கல் எடுத்து வச்சுட்டு போ, இல்லை ஒரு நாள் முடிஞ்சதுன்னா அந்த கோபுரத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ. இப்படி ஒரு தனி மனுஷி, ராஜா கிடையாது, வல்லால மகாராஜா ஒரு கோபுரத்தை கட்டினார், ஒரு கோபுரத்தை அம்மணி அம்மன் கட்டினாங்க. ஆனால் இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டின கோபுரத்தையும் கோவிலையும் இடித்து நாசம் பண்ணுறீங்க. எங்களால் அந்த ஊர் மக்கள் எங்களால் உள்ளே போய் சாமியை பார்க்க முடியல. இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் ஒரே ஒரு விளக்கு. நீங்கள் நினைக்கிறீங்களா அது பிஜேபி பிரச்சனைன்னு? பிஜேபியும் இந்து முன்னணியும் களத்தில் நின்று மக்களுக்காக போராடுகிறது. இது திருப்பரங்குன்றம் மக்கள் பிரச்சனை. உங்களை அவங்க ரசிக்கவே இல்லை சார். நீங்க அரசியல் பண்றீங்கல்ல, அதாவது மெட்ராஸ்ல டி நகர்ல ஏசி ரூம்ல கட்டியா உட்கார்ந்தா அப்படிதான் தெரியும். 52 கிராம சபையில தீர்மானம் போட்டிருக்கு. தெரியுமா மாதேஷ்க்கு? தெரியுமா சார்? திருப்பரங்குன்றம் தெரியுமா தெரியாதா? சொல்றேன் சார், அந்த தெரியுமா தெரியாதா? 52 கிராம சபையில திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்திய தீரணும்னு சொல்லி கிராம சபையில தீர்மானம் போட்டிருக்காங்க. 52 கிராமத்துல. இங்க உட்காந்துட்டு திருப்பரங்குன்றம் மக்கள், திருப்பரங்குன்றம் மக்கள் தான் இங்க களத்துல நின்னு அன்றைய நாள் தீபம் ஏற்ற உரிமையை நிறைவேற்ற மாட்டேன்றாங்க. நீங்க கடைகள் எல்லாம் மூடுங்கன்னு சொல்லும்போது ஒருத்தர் கூட கடையை மூடல. அது தெரியுமா? யாருமே கடையை மூட முடியாதுன்ட்டாங்க. எல்லா கடையும் மூடப்பட்டிருந்தது. இல்ல, எல்லா கடையிலையும் விளக்கேத்தி முருகனுடைய கொடியை ஏத்தி போராட்டம் பண்ணாங்க. உண்ணாவிரதம் நடந்த அன்னைக்கு. மாதேஷ்க்கு தெரியுமா தெரியாதா? சார், திருப்பரங்குன்றம் மக்கள் உங்களுக்கு உண்மையாவே ஆதரவா இல்ல. பிஜேபி எங்கேயோ இருந்து வந்து இங்க அரசியல் பண்ணி உட்காந்துருக்காங்க. நாங்க அண்ணன் தம்பியா இருக்கோம். மாதேஷ், இத கெடுக்கிற வேலையை சவால் விடுற மாதேஷ். நீங்க போய் இதை சொல்லிட்டு சேதம் இல்லாம வந்துருங்க. நீங்க மதுரைக்காரங்கிட்ட என்ன கதை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க? திருப்பரங்குன்றத்துல 52 கிராமம் இன்னைக்கு தீர்மானம் போட்டிருக்குது. நீங்க அன்னைக்கு உண்ணாவிரதத்துக்கு 50 பேர் தான் அனுமதிப்பேன்னு சொன்னீங்க. எல்லா வீட்லயும் விளக்கேற்றிட்டு முருகர் கொடி ஏற்றினாங்க. சும்மா இங்கே டி நகரில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வர்றதையும் பார்த்துட்டு இல்லைங்க மெக்கல் நான் பரவாயில்லைங்க. ஏங்க உங்களுக்கு தெரியுமா? திங்கக்கிழமை போய் கலெக்டர் வந்து உட்காந்தார் மண்டே பெட்டிஷன் வாங்குறதுக்கு. மதேஷ் தெரிஞ்சுக்கோங்க மதேஷ், தயவு செஞ்சு இது நடந்துச்சா இல்லையா நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். மண்டே வந்து கலெக்டர் வந்து உட்கார்றாரு.
எப்பயுமே மண்டே பெட்டிஷனா கலெக்டர் எவ்வளவு நேரம் உட்காருவார்? உங்க ஊர்ல எவ்வளவு நேரம் உட்காருவார்? மதியம் வரைக்கும் உட்காருவாங்க. உட்காருவார மதேஷ்? உட்காருவாங்க. இங்க மதுரையில 15 நிமிஷத்துல ஏஞ்சி ஓடுறாரு கலெக்டர், தெரியுமா? நீங்க ஒரு 500 பேரை பெட்டிஷன் நீங்களே ஒரே மாதிரி சேம் டிட்டோவில் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்ற தகவலும் எனக்கு சொன்னாங்க. சரிங்களா? இந்த இஷ்யூவை பெருசாக்கணுன்றதுனால அதனால அவர் கிளம்பிட்டாரு. கொடுத்ததெல்லாம் நீங்க உட்காந்து அங்க அரசியல் பண்ணுகிறீங்க அப்படின்றது அவர் தெரிஞ்சு கலெக்டர் கிளம்பிட்டாரு. கொடுத்ததெல்லாம் யார் தெரியுமா? நான் சொன்ன இந்த 52 கிராம சபைகள், எல்லா சமூகமும், தேவர் சமூகத்தில் ஆரம்பிச்சு நரிக்குறவர் சமூகத்திலிருந்து எல்லா சமூகமும் அங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த இடத்துல விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வேஷம் கட்டிட்டுலாம் போய் கொடுத்தாங்க, பாத்தீங்களா? நடந்தது. அப்புறம் நாங்க கூட சொன்னோம்னா, அப்ப நாங்க சொன்னா பிஜேபி ஒரு குரூப்பை செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கு வச்சிட்டு இருக்கீங்கன்ற ஒரு பார்வையும் அங்க சொல்றாங்க சார் மக்கள். நான் என்ன சொல்றேன், ஒரு சிலரை வச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்து அரசியல் நீங்க உங்களுக்கு 2026 அரசியலே இதுதான். நான் என்ன சொல்றேன், இதே டயலாக திருப்பரங்குன்றத்துல போய் சொல்லிட்டு வாங்கலாம் சார். நான் அந்த மக்கள் பயமா இருக்குல்ல? இல்ல அந்த மக்கள் கிட்ட நான் பேசுனேன். நீங்க போங்க எப்பா மாதர்ல போங்க, திருப்பரங்குன்றத்துல மக்கள்கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட மாதேஷ் பேசி வீடியோ போடுங்கப்பா, நான் ஒத்துக்கிறேன். ஏன் அப்புறம் ஏன் வெட்டி கதை பேசிட்டு ஒத்துக்கிறேன் நான். பேசு பேசு போ. பூர்ணச்சந்திரனுடைய வாட்ஸ்அப் திமுக வாட்ஸ்அப் குரூப்ல வர்றது, வர்றது எல்லாத்தையும் வச்சுக்கின்னு சார் மக்கள் ஆதரவு இல்லை சார். போங்க சார், களத்துல போங்க சார், மக்கள்கிட்ட பேசுங்க சார். நானும் களத்திற்கு போற ஒரு ரிப்போர்ட்டர் தான் சார். போயிட்டு வந்து பேசுங்க மாதேஷ். இப்ப திருவண்ணாமலைக்கு வந்தீங்கல்ல, களத்தை பாத்தீங்கல்ல. திருவண்ணாமலை என்னைக்கும் கோயில் நகரம் தான் அது, சரிங்களா? கோயில் நகரம் தான். திருச்செந்தூர் என்னைக்கும் கோயில் நகரம் தான். மதுரை என்னைக்கும் கோயில் நகரம் தான். திருப்பரங்குன்றம் என்னைக்கும் முருகனுக்கு தான் சொந்தம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருக்கீங்க தம்பி. பைண்டா இருப்பா. தேவையில்லாம ஏன் சார் பிரச்சனை பண்ணிருக்கீங்க? பைண்டிங் சவாலை ஏத்துக்கோங்க. திருப்பரங்குன்றம் போங்க, மக்களை பாருங்க, வீடியோ போடுங்க. நான் கேட்டேன் சார், அங்க போய் என்கிட்ட பேசுறதுலாம் நீங்க பேசணும். நீங்க என்ன ஆவறீங்கன்னு மட்டும் நான் பாக்குறேன். நீங்க இந்து முன்னணியோ இந்து தமிழர் கட்சி ராம ரவிக்குமாரோ அவங்க எல்லாம் போயிட்டு அந்த இத வந்து 10 பேர் இந்த இடத்துல 10 பேர் இந்த இடத்துல நீங்க அடுத்து உங்களுக்கு அரசியல் இல்ல. உங்களுக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு அரசியல் ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு மாதேஷ், உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க சமாளிக்கிறீங்க, பச்சையா தெரியுது சமாளிக்கிறீங்க. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்களும் அடுத்த கேள்விக்கு வந்துறேன். நீங்களும் மனசாட்சி இருக்கிற மனுஷன் தானே சார். நான் அந்த கோயிலை வணங்குறேன், நான் முருக பக்தர் சார். ஐயோப்பா சாமி, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க மாதேஷ். நீங்க எல்லாம் முருக பக்தர்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. என்ன தெரியும் உங்களுக்கு முருகனை பத்தி? இல்ல என்ன தெரியும் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன் நான். என்ன தெரியும் உங்களுக்கு முருகனை பத்தி? என்ன முருக பக்தர்? போற வரலாம் முருக பக்தர் முருக பக்தர். என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாம் முருகரை பத்தி? சும்மா வந்துட்டீங்க முருக பக்தர் முருக. வேறு ஏதாவது சீமான் ஒருத்தர் வந்துட்டார் கிளம்பின்னு. முப்பாட்டன்னு சொன்னாலே யான் ஞாபகம் தான் வரும். உங்க பாட்டன் பேர் யாக்கோப்பு, எப்படி முருகர்னு சொன்னா இதெல்லாம் என்னங்க இது? அவர் முருக பக்தர்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. அவர் ஒரு தடவை சந்தோஷப்பட்டுக்கோங்க. நானும் சந்தோஷம் தான் பட்டேன். முருகன் முப்பாட்டன் உங்களுக்கு முன்னாடியே அவர் முருகனை தமிழ் கடவுள்னு வணங்கணும். ஏன் சொன்னேன்னு அவர் ஒரு பேட்டியில, அவர் தமிழ் கடவுளா வணங்குறாரு முருகனை, நீங்க அரசியலுக்காக எடுத்துக்கிட்டீங்க. ஏன் சொன்னேன்னு அவர் ஒரு பேட்டியில சொன்னார். அந்த பேட்டி நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்தேன். என்ன சொன்னார்னா, இவர் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருந்தாராம். நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஆன்டி நேஷனல் டீம் ஒன்று கூப்பிட்டாங்களாம். அவர் வந்து உட்காந்துட்டு இவருக்கு ஐடியா கொடுத்தாராம். முருகனுக்கு பார் இவ்வளோ பேர் காவடி எடுக்கிறாங்க, இவங்களெல்லாம் நீ எப்படி ஏமாற்றி ஓட்டு வாங்க போகிற அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வீரத்தமிழர் முன்னணி ஆரம்பிச்சாராம், வேலை தூங்கினாராம். அங்கேயும் சொல்லல அவர் சொல்லியிருக்காரு. ஏதாவது ஏங்க நீங்கள் இப்போ இதை போட்டிங்கன்னா எங்கள் பசங்க எடுத்து போடுவாங்க கட் பண்ணி. அவர் பேசுனத என்ன நான் டெக்னாலஜி இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள், இல்லை நொல்லன்னா உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? நான் போடுறேன் சீமான் பேசுனேன். சரி, இப்போ நான் அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன் சார். உங்களுக்கு வாங்க, நான் முருகனை பற்றி சொல்கிறேன் சார். முருகனை பத்தி தனியா பேசலாம் சார். நம்ம பூர்ணச்சந்திரன் முருக பக்தருங்கிறீங்க. அடுத்த ஒரு முருகருடைய விஷயத்தை சொல்ல வந்தா உங்களுக்கு புரிய மாட்டேது. நான் அடுத்து கேட்கறதுக்கு விரும்பப்படுறேன். நான் தனியா பேசலாம், முருகனை பத்தி பேசலாம் சார்.